ஹாய் கைஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி போட்ட திட்டம். வீட்டில் பெண்கள் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் போடும் ஆண்கள். ரோஹிணி போடுற திட்டத்தால் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தமிழ் சின்னத்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் ஒன்றுதான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்யாவுக்கு தெரிந்த உண்மைகளை ரோஹிணியிடம் சொல்ல அவ அதிர்ச்சியாகிறார். இப்போ என்ன செய்யறது, நீ முருகன் கிட்ட சொல்லி முத்துக்கு அந்த சவாரி கொடுக்க விடாமல் பண்ணு என்று சொல்ல, அப்படியெல்லாம் சொன்னா முருகன் ஒத்துக்க மாட்டாரு, கோபப்படுவார். அதனால் நான் சொல்ல மாட்டேன் என்று அவர் முடிவெடுக்கிறாங்க. ரோஹிணியே கொஞ்ச நேரம் யோசிச்சு விட்டு நானே முடிவெடுக்கிறேன் என்று சொல்றாங்க. உடனே என்கிட்ட பாண்டிச்சேரி போறதுக்கு ஒரு கூப்பன் இருக்கு, வீட்டுல யாரையும் இல்லாமல் மாமனார் மட்டும் தனியா இருந்தா அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டான் என்று சொல்லி முடிவெடுக்கிறார். உடனே பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு போன் போடுறாங்க. போன் போட்டதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரி போகும் விஷயத்தை சொல்கிறார். அது லேடிஸ் மட்டும் போக வேண்டிய டிக்கெட், நீங்களும் நானும் ஓகே, இன்னொருத்தர் யாரையாச்சும் கூப்பிடலாம், பார்வதி ஆண்டியை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்வதி வேண்டாம், அவ அங்கேயும் கதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பா என்று சொல்ல, நான் ஸ்ருதியை கூட்டிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சந்தோஷப்பட்டுட்டு உடனே மகேஸ்வரி ரோஹிணியை கட்டி பிடித்து, இது மாதிரி ஷார்ட் டைம்ல இப்படி ஒரு பிளான் உன்னால மட்டும் எப்படி முடியுது என்று பாராட்ட, இதெல்லாம் இவ்வளவு நாளைக்கு என்று தெரியவில்லை என்று வித்யா சொல்லுகிறார். உடனே மகேஸ்வரி காசு செலவாகுமே, என்ன பண்றது, என்ன பண்ண போறோம் என்று கேட்க, உடனே மகேஸ்வரி இருந்துட்டு சொல்றாங்க, நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா என்று கேட்க வித்யா சிரிக்கிறார். உடனே மகேஸ்வரியும் வேறு வழி இல்லாமல் தலையாட்டுகிறார். ரோஹிணி துணிகளை பேக் பண்ண மனோஜ் சோகமாய் போய் தான் ஆகணும், ரோஹிணி இப்பதான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள 2 நாள் எதுக்கு போகணும் என்று கேட்க, டுடேஸ் தான் மனோஜ், கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன், நீ அதுக்குள்ள ஷோரூம்ல இருக்கிற வேலையெல்லாம் பாரு என்று சொன்னார். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரோஹிணி, 2 நாளைக்கு தாங்குற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போ என்று இருவரும் ரொமான்ஸ் பண்ணுகின்றனர். மறுபக்கம் ஸ்ருதி பேக்கிங் பண்ணி கொண்டிருக்க, ரவி நீ போய் தான் ஆகணுமா என்று கேட்கிறார். எதுக்கு இதையே கேட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்க, உனக்கும் எங்க அம்மாவுக்கும் செட் ஆகாது என்று சொல்ல, அதற்கு ஸ்ருதி, அவங்க என்கிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வசதியா இருக்கிறவங்களோட எதுவும் பேச மாட்டாங்க, உங்க அம்மா பேக்ரவுண்ட் வச்சுதான் பழகுவாங்க, இது மீனாவா இருந்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ரோஹிணி இவ்வளவு நாள் திட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்க ஒரு வருமானத்தை கொடுத்து உடனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்று சொல்கிறார். என்னை விட எங்க அம்மாவை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க என்று சொல்கிறார். பிறகு ஸ்ருதி கிளம்ப, நான் போன உடனே ஜாலியா இருப்பேன் என்று சொல்ல, நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன் இந்த 3 நாள் என்று சொல்ல, உடனே ஸ்ருதி ரவியின் கையை கட்டிப்பிடித்து சென்று விடுகிறார். பிறகு முத்து வீட்டுக்கு வர அண்ணாமலை சோகமாக இருக்கிறார். என்னாச்சு சுபா என்று கேட்க, எல்லாரும் இருந்தா வீடு கலகலப்பா இருக்கும், ஆனா யாரும் இல்லைன்னு உன்னை வெறிச்சோடி இருக்கு என்று சொல்ல, அந்த நேரம் பார்த்து மீனா போன் போட்டு இருக்கிறார். முதலில் பாட்டியை பற்றி முத்து விசாரிக்க, பிறகு அனைவரும் பிரசாத் போய் இருக்கும் விஷயத்தை மீனாவிடம் சொல்கிறார். இப்போ மாமா தனியா இருப்பாரே என்று சொல்ல, உடனே முத்து, நான் இதை யோசிக்காமல் போயிட்டனே என்று சொல்லிவிட்டு, நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்பா கூட தான் இருப்பேன் என சொல்லிவிடுகிறார். உடனே அண்ணாமலை, நான் என்ன குழந்தையா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று சொல்ல, நானும் போக மாட்டேன் ரவி, நீ எப்படிடா, நானும் போலடா, நானும் லீவு சொல்லிடுறேன்டா சொல்லி இருக்கிறார் மனோஜ். எந்தவுடன் மனோஜிடம் கேட்க, நீங்க மட்டும் ஜாலியா வீட்டுல இருப்பீங்க, நான் மட்டும் வேலைக்கு போறேன் சொல்லிவிடுகிறார். பிறகு மூவரும் வீட்டில் என்ன செய்கின்றனர், ரோஹிணி கிறிஸ் பாட்டியிடம் என்ன சொல்கிறார் என்பதை இன்றைய எபிசோடில் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.